really happy because it's the happiest day for me, and the main reason for that has to be the media because avlo hype kodutanga, and that is the reason for the wonderful openings that we had. And I thank the Tamil audience evlo nalla accept pannirukanga film and my role. And I should thank our producers Nanvel Raja sir and S.R. Prabhu sir. I've never worked with such a wonderful producer. He's the best to work with. And Shankar Dayal sir for giving me this role. It's so fresh and really nice, and we enjoyed working, and now I'm enjoying watching the film. And Karthi sir, was a wonderful co-star, and I think the entire film is amazing because of all the wonderful actors who have been part of it. Nasir sir, Kota Srinivas garu, Prakash Rai sir, Radhika ma'am, Roja ma'am, Santanam sir, and everyone who's been part of this film. Thank you so much. நாதர் சார் செட்டுக்கு வந்தாலே எங்களுக்கு வந்து தென்றல் வந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் போயிடும். அவ்வளோ பிளசண்டா இருக்கும் சார் கூட ஒர்க் பண்றது. நான் சொல்லிட்டே இருப்பேன் சார், நாதர் சாருக்கு சீன் கொடுங்க சார், கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராதே மேடம் வந்தா வந்து அதுக்காக வந்து சின்ன விஷயம் தெரியுங்கிறதுனால ஜாலியா இருக்கும். நாதர் சார் ஒர்க் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அவ்வளோ பிளசண்டா இருக்கும். அவர் சாமியார் மாதிரியே நல்லா பேசிட்டு இருப்பார். திடீர்னு நாளா திரும்பி பார்த்தா கன தரையில உட்காந்துட்டு இருப்பாரு, கீழே யார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு. அவ்வளோ இயல்பா இருப்பாரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் வந்து நாதர் சார் கிட்ட அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வந்து டக்குன்னு வந்து ஒரு பிடி சாமியார் சொன்னேன், என்ன சொல்றேன் அப்படின்னாரு. அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. படம் கதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பண்ணும்போது அவர் தூக்கி சாப்பிட்டார் அந்த இடத்துல. அண்ட் அது மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் ஒரு தூணா சொல்லலாம் படத்துக்கு. ரீஷூட் பண்ணோம், சார் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ ஃபாஸ்டான ஒர்க், பட் அவ்வளோ பவர்ஃபுல்லா அவ்வளோ சீக்கிரமா பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி கோரா ஸ்ரீனிவாசன் சார், இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ஸ்ரீகர் பிரசாத் சார் அவ்வளோ பெரிய சப்போர்ட். படத்துக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. முத்தையா சாரோட கேமரா ஒர்க், சாங்ஸ்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து விஷுவல்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு, நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, வெக்கப்பட வச்சுட்டாங்க. ஸோ முத்தையா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாஸ் படம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கர எந்துவாய் எல்லா படமும் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், ஆடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணாரு. அதே மாதிரி 2 பாட்டுக்கு வந்து ஃபுல்லா டான்ஸ் ஆடுறாங்க தியேட்டர்ல, அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அதுக்கு அந்த போட்டது பத்திர சாங் முன்னாடி அந்த லீட்ல சந்தானம் வந்து ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்துக்கு அப்புறமா சாங் ஆரம்பிக்கிறப்போ அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு கிளீனான ஃபில்ம், குழந்தைங்களோட போய் வந்து பார்த்து ரசிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க முதலே வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப ஆக்ஷன் படமா எடுக்கல. நிறைய பேர் வந்து டூல் மாதிரி இருக்கு, முதல்வர் மாதிரி இல்லை அப்படின்னா இருக்கும்னு எதிர்பார்த்தல. நாங்க பட் அதெல்லாம் முயற்சியே இல்லை. ஜாலியா ஒரு படமா இருக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுட்டே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம், 4 பேர் நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் மட்டும் உள்ள இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது கன்வே ஆயிடுச்சுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து என்னுடைய வெற்றி இல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. முக்கியமாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும், ஞானவேலுக்கும் பிரபுக்கும். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து ஒரு பிரச்சனையில எல்லாருமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்போ இந்த படம் எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய படமா இருக்கணும். ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து பாக்குறப்போ ஏமாற வரக்கூடாது. அது சந்தோஷமா எல்லாரும் என்ஜாய் பண்ற படமா வந்து சேரணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி சில விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படம் வெற்றி பெற்றிருக்குதுன்னா அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.